ஆலயத்துல அன்னாள் வந்து ஜெபிக்கும் போது சாமுவேல் என்ன சொல்லுகிறார்? நீ காலையில என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிற? நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை என்னை விட்டு விலக்கு அப்படின்னு யார் சொல்றா? ஏலி சொல்றா. உடனே அன்னாள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உமது அடியாளை பேலியாளின் மகளாக. பேலியாளின் மகள் யாரு? சர்ச்சுக்கு எப்படிதான் வருவாங்க? குடிச்சிட்டு தான் வருவாங்க. இதெல்லாம் என்ன பாவம்? அதான் பைபிள்ல சொல்லி இருக்கிற, வெளியேந்து உள்ள போறது தீட்டுப்படாது, உள்ள இருந்து வெளியேந்தும் உள்ள போகாம உள்ள இருந்து வெளியே வராம கிடக்கும் போது தெரியும். அது லைட்டா யாருக்கும் தெரியாம லைட்டா இவ்வளவுதான். இது பேலியாளின் மகன். இங்கே வந்து ரசத்தை ஊத்திட்டு அங்கே போய் ரசத்தை ஊத்திட்டு அண்ணாள் சொல்றாங்க, இது துணிகரமான பேலியாளின். நம்ம எங்க வந்து இருக்கிறோம்? யாரிடத்தில் வந்து இருக்கிறோம்? அதான் அப்பா என்ன குறித்து தான் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் இப்படி இருந்தா என்ன? ஆண்டவர் சொல்ற, நான் கையில் எடுக்கணும், நான் உன்னை உருவாக்கணும். ஆனா நீ பேலியாளின் மகளா இருந்தா என்னால என்ன தொடவே முடியாது. அது எரிந்து போடப்படும். ஏலின் மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆசாரியர்களாய் இருந்தும் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை, அவர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேலியாளின் மக்கள் யார் தெரியுமா? கர்த்தரை அறியாதவர்கள். ஆசாரியர்களாய் இருந்தும் கர்த்தரை அறியாதவர்கள். தேவனை ஆராதிக்கும்படிக்கு தேவன் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனா இதுவரை ஆண்டவரை குறித்த ஒரு வெளிச்சம் கிடையாது. ஏன்னா நம்ம பைபிள் படிக்கிறது ஆண்டவரை படிக்கிறதுக்கு இல்லவே. நம்ம பைபிள் படிக்கிறது நமக்கு என்ன செய்வார், நமக்கு என்ன செய்வார், அப்படித்தானே பைபிள் படிக்கிறோம். இயேசுவை தேடுறோமா? அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று 1 சாமுவேல் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறியாததுனால விளைவு என்ன தெரியுமா? தங்களிடத்தில் வருகிற ஜனங்களை இடர பண்ணினார்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இடர பண்ணினார்கள். கர்த்தரை அறியார்கள். Who is Jesus அப்படி கேட்ட ஆன்சர் இல்லை. இன்னைக்கு இயேசுவுக்கு நமக்கு ஏதாவது தொடர்பு இருந்தா தானே அவரை குறித்து தெரியும். பதில் இல்லை. இயேசுவோடு கூட ஆனா என்ன வேணாலும் செய்வோம். விட்டா ஆராதனை நடத்துவோம், விட்டா பிரசங்கம் பண்ணுவோம், என்ன ஆண்டவரை குறித்து ஒரு வெளிச்சம் கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்கள் 2 தீமையை செஞ்சாங்க. தங்களுக்கென்று ஒரு வெடிப்புள்ள தொட்டியை உண்டாக்கினாங்க, இன்னொன்று என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள். யார் பேலியாளின் மக்கள்? 1 சாமுவேல் 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது. இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேலியாளின் மக்கள் யார் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அசட்டை பண்ணுகிறது. அசட்டை பண்ணுகிறது. நமக்கு தெரியும் அப்படி அசட்டை பண்ணினது கோலியாத். இஸ்ரவேலருக்குள்ளும் அநேகர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போட்ட போது இவனா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தங்க மேல இருக்கிற அழைப்பையும் அபிஷேகத்தையும் அசட்டை பண்ணவே கூடாது. அதனாலதான் எல்லார்ட்டையும் அன்பா சொல்லுவேன், ஊழியக்காரர்களை குறித்து யாருமே, ஊழியக்காரர்களை குறித்து மட்டும் இல்ல, விசுவாசிகளை குறித்தும். ஏன்னா அவங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். இன்னொருத்தங்களை குறித்து பேசுறது, அசட்டை பண்றது, இதெல்லாம் யாருடைய மக்கள்? என்ன அமைதியாயிட்டீங்க? கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆமேன் அதான் சொன்னேன், அங்கேயும் முடிக்கிறது நல்லது. ஏன்னா பைபிள்ல ஒரு சைடை மட்டும் காட்டிட்டு போனா கணக்கு கொடுக்கணும். இவ்வளோ பிளான் வச்சிருக்கிறேன்டா, நீ முள்ளாயிராத. எனக்கு ஒண்ணு எடுக்கணும், கையில எனக்கு ஒண்ணு எடுக்கணும், எனக்கு ஒண்ணு வணையணும், எனக்கு ஒண்ணு பிடிக்கணும். ஆனா நான் அப்படி பிடிக்கலான்னு வந்து கைய வச்சதும் எனக்கு குத்திட்டு அப்படி குத்திட்டு நான் அவனை தூக்கி தான் போட்டு ஆகணும். பேலியாளின் மக்கள் யார் தெரியுமா? பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் நீங்க படிக்கும் போது தெரியும். 10வது வசனத்துல யேசபேல் பேலியாளின் மக்களை பொய் சாட்சி சொல்ல ஏற்படுத்துகிறாள். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரிக்க, பிறருக்குரியதை அபகரிக்க பொய் பேசுறாங்கல்ல பேலியாளின் மக்கள். பிறருக்குரியதை அபகரிக்க பொய் பேசுறவங்க. என கேட்டு கொண்டுகிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல, உங்களுக்குரியது அல்லாததை விரும்பாதீங்க, நாடாதீங்க. அது உங்களுக்குரியதுன்னு உங்ககிட்ட வரும். பிறருக்குரியதை அபகரிக்கிறதுக்கு இந்த பொய் சாட்சி பேலியாளி மக்கள். இதனால குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படும், குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படும்.
ஒருத்தங்க நியாயம் இல்லாமல் காரணம் இல்லாமல் நாம் ஒருத்தங்களை ஆமா இதே போல வேதனைக்குள்ளாக்கும் போது அவர்கள் வடிக்கிற கண்ணீர் கூட அவர்கள் சிந்துகிற இரத்தத்துக்கு சமம். பேலியாளின் மக்களா இராதிருங்கள். பிறரை வஞ்சித்து பிறருக்குரியதை அபகரித்து வைத்து விட்டு இங்க வெள்ளை வெள்ளையும் போட்டுட்டு வந்து குளோரி குளோரின்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுவார், என்னால கையில தொட முடியல அப்படிம்பார். எனக்கு தொட முடியல. ஆண்டவர் இவர்களை குறித்து திட்டம் வச்சிருக்கிற திட்டம் இருக்குப்பா, நான் கையில எடுக்கணும்ல, கையில எடுத்தாதான மண்ணு பாத்திரமாய் மாறும், எனக்கு தொட முடியலங்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உன் மேல திட்டம் இருப்பது உண்மை, உன் தலைமுறைக்கு திட்டம் வைத்திருக்கிறார், ஆனா கையில் எடுக்க முடியலையே. தொட முடியல. வேதம் சொல்கிறது பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். தேவன் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆனா பேலியாளின் மகன் என்ன பண்ணுவானோ, கிண்டி விடுவான். நல்லா தான் இருப்பாங்க, புருஷ மனைவி நல்லா இருப்பாங்க. சிலர் போவாங்க ஆட்டோ பிடிச்சு கிச்சன்ல கிண்ட போறது போல போயிட்டு மொத்தத்துல கிண்டிக்கே போயிருவாங்க. கிண்டி விடுறாங்க பிரச்சனைய, அப்படி கிண்டி விடுவான். அப்படி அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பொதுவாக அந்த கிண்டி விடுறாங்க தெரியுமா, நீங்க பொதுவாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகல, அப்படி இருப்பாங்க, போன் எடுப்பாங்க, பிள்ளை கேட்டியா, அப்படிதான் தொடங்குவாங்க மெதுவா. அது நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு தெரியும் நான் பேசுறது, நீங்க யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய மூத்து ஆனாலும் சரி, நம்ம கிண்டி விடுறோம்னாலே நாம யார் தெரியுமா? நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. கிண்டி சிலர் எப்படி வருவாங்க, வந்திருந்து பக்கத்துல வந்திருந்து, ஆமா சிலர் வரும்போதே நம்ம புரிஞ்சிடணும், கிண்டுவான் கேரண்டி. பேலியாளி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இவ்வளோ உங்க முன்னாடி இருந்து இப்படி சர்மன் எடுத்து பேசி இப்படி போயிட்டு கத்தருக்கு சொல்றாரு, எனக்கு ஒன்னும் தொட முடியலடா அப்படின்னு சொன்னா அது நான் சாகிறத விட பெரிய பனிஷ்மெண்ட். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையிலே அடங்கிருங்க. நான் அப்படி கையில் இருக்கலாம் போனா அப்படி போ அப்படிங்கிறார். பேலியாளின் மக்களாய் இராதிருங்கள் சொல்றாரு தாவீது. பேலியாளின் மக்கள் அனைவரும் கையினால் பிடிக்கப்படக்கூடாததா எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுகளுக்கு சமானமானவர்கள். 7வது வசனம், அவைகளை ஒருவன் தொட போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டி தாங்கியும் கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில் தானே அக்கினியினால் முற்றும் சுட்டரிக்கப்படும் என்றார். அவைகள் இருக்கு, அதுக்கு ரிசல்ட் என்ன தெரியுமா? சுட்டரிக்கப்படும். ஆனா ஆண்டவரே அப்போ வச்ச திட்டம்லாம் ஆபிரகாம் வாழ்க்கையில திட்டம் நிறைவேறும் போது ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்னிங் என்ன தெரியுமா? எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. திட்டம் இருக்கு. யூதாசை தேவன் அழைத்தது தூக்குல தொங்குறதுக்கு அழைத்தார் இல்ல. அப்படின்னா தேவன் அவனை குறித்து தப்பான திட்டம் வைத்திருக்கிறார் தானே அர்த்தம். பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார். இப்படிதான் இருக்கு பைபிள். ஒருவரும் கெட்டு போவது. யூதாச அவன் காட்டி கொடுப்பான்னு தெரியும், ஆனா அவனுக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுத்தார் தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்டது போல சான்ஸ் சீஷர்களை யாருக்கும் கொடுக்கப்படல. அவனை அழைத்தது அவன் சாகிறதுக்கு இல்ல, அப்படி சாகிறதுக்காக அவர் அழைத்திருந்தால் அவரிடத்தில் வெளிப்பட்டிருப்பது அநீதி. என் ஆண்டவர் நீதி உள்ளவர். யூதாஸ் அவன் கதை இப்படிதான் முடியணும் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா அவன் நார்மலா ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்து செத்திருந்தா கூட கிடைக்கிற பனிஷ்மெண்ட் இதை விட லகுவானது. ஆண்டவர் அப்படித்தானே சொல்லுவார், கர்த்தருடைய செய்கைகளை அதிகம் கண்டும் மனம் திரும்பாத பட்டணங்களுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல நடப்பது சோதோமுக்கு நடப்பதை விட சோதோமுக்கு நடப்பது இவங்களுக்கு நடப்பதை விட லகுவா இருக்கும்.
அப்போ அதாவது ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து இப்படி ஆக்கினை தீர்ப்பு அடைகிறதுக்கு ரட்சிக்கப்படாம அவன் அப்படி விட்டுருக்கலாமே. அப்ப தேவன் இல்ல இவன் ஃபர்ஸ்டே காட்டி கொடுப்பான், எப்படியும் இவன் தான் ஆளு. நமக்கு நன்றாய் தெரியும். சாத்தான் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போனான்? சீஷர்கள்ட்ட. ஃபர்ஸ்ட் இயேசுட்ட போறான். அவன் அப்படிதான் ஆர்டர் படி தான் இறங்குவான். அல்லேலூயா. உங்க வீட்டில் போராட்டம் ஜாஸ்தின்னு அவனை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டில் டாப் நீங்க தான். என்ன சிரிப்பு. ஆமா, சகோதரர்கள் பாக்குறாங்க. ஆமா, கரெக்ட் தான், டாப் அவங்க தான். அடுத்து நேரம் எங்க போறான் தெரியுமா? அடுத்து யார்கிட்ட போறான்? பேதுருட்ட போறான். ஏன் பேதுருட்ட போறான்? பேதுருட்ட தான் கீ இருக்கு. அடுத்து யார்கிட்ட போறான்? யார்கிட்டையும் போட எங்க கிட்ட மாட்டோம். அடுத்து யார்கிட்ட போறான்னா யோவான் யாக்கோபிட்ட போறான். கர்த்தர் கடிந்து என்ன சொல்றார்? உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது. ஏன் யோவான்ட்ட போறான்? அவங்க தான் மார்பில. இந்த 3 பேர் தான் இயேசுவை சுத்தி எப்போனாலும் இருப்பாங்க. இந்த 3 விட்டுட்டு அடுத்து யார்கிட்ட போறான் தெரியுமா? யூதாஸ்ட்ட போறான். யூதாஸ் இடம் கொடுத்துட்டான். அதுவரை கையில இருந்தான். எப்ப பேலியாளின் மகனாய் மாறினானோ ஆண்டவர் வான் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்குள் ஒருவன் சாத்தானா இருக்கிறான். அலட்டாகல, வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். 13வது அதிகாரத்துல தான் சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். ஆனா 6வது அதிகாரத்திலே கர்த்தர் வான் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பேழையை கட்டி உள்ள போயிட்டான். கர்த்தர் வான் பண்றாருனாலே பேழைக்குள்ள வந்துடணும், வேர்டுக்குள்ள வந்துடணும். இல்ல வரட்டும் பார்த்துக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் பார்க்க முடியாது. நம்ம தொங்கிட்டு இருக்கிறதான் பார்ப்பாங்க. பேலியாளின் மகனாகிறாதீங்க. கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நமக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.